ஹாய் ஹலோ வணக்கம். சிறகடிக்காசி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம ரோகிணி இருந்துட்டு நம்ம மீனா சொன்ன மாதிரி பார்வதி ஆண்டியை பார்க்க போகிறாங்க. பார்க்க போனதும், ஆண்டி நீங்கள் தான் எப்படியாச்சும் ஆண்டிக்கிட்ட பேசி என்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் தான் பண்ணணும் ஆண்டி, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக ஆண்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. நம்ம பார்வதி இருந்துட்டு, மா நீ சொன்ன பொய் ஒன்றும் சின்னதாம்மா, நான் சொன்ன உடனே கேட்குறதுக்கு பெரிய பொய் சொல்லியிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லவும், நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி எப்படியாவது ஆண்டி கிட்ட பேசி என்கிட்ட பேச சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும், நம்ம ரோகிணியை வந்து ஒரு ரூமில் வந்து நீங்கள் போய் இரு, அவள் பேசிட்டு போகிற வரைக்கும் நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறாங்க பார்வதி. திறந்ததுமே நம்ம விஜயா வந்து ரொம்ப கோவமாக வந்து, பார்வதி நீ கேரளாவில் யாரோ சாமியார் இருக்காங்கன்னு சொன்னல, அவங்கள உடனே நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்லவும், எதுக்கு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்கவும், நான் ரோகிணியும் மனோஜும் பிரிக்க போகிறேன், பிரிச்சுட்டு நான் மனோஜுக்கு பெரிய பணக்கார பொண்ணாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பார்வதிக்கு அப்படியே இடியை தூக்கி மேலே போட்ட மாதிரியே இருக்குது. என்ன விஜயா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம விஜயா இருந்துட்டு, எனக்கு வந்து அவளை பார்க்கவே பிடிக்கல, ரொம்ப எரிச்சலாக இருக்குது அவளை பார்க்க கண்டிப்பாக அவங்கள 2 பேரும் பிரிச்சுட்டு மனோஜுக்கு வேறு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், நீ சீக்கிரமாக அவங்கள இங்கே வர சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு நம்ம ரோகிணி வந்து, பாருங்க ஆண்டி என்னையும் மனோஜும் பிரிக்கிறாங்களாம், வேறு கல்யாணம் வேறு பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னம்மா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி கேட்க, ரோகிணி இருந்துட்டு, நீங்கள் வந்து கேரளாவில் யாரோ சாமியார் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க அட்ரஸை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம பார்வதி இருந்துட்டு, உனக்கு எதுக்குமா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ரோகிணி இருந்துட்டு, அவங்க என்னை பிரிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க பிரிக்கிறேன்னு சொன்னது வந்து நடக்காதபடி நான் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்க, நம்ம பார்வதியும் எல்லா அட்ரஸும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம சீதா வந்து அவங்க லவர் கூட போயிட்டுருக்கிறத நம்ம முத்து பார்த்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ரொம்பவே கோவப்படுறாரு. இவன் கூடயா சுத்துறா சீதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. என்ன நடக்குதுன்னு அப்படியே மண்டை குழம்பி போய் நம்ம மீனா கிட்ட போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு, என்ன அவனவா லவ் பண்ணுறா அவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மீனா நான் 2 கண்ணால் பார்த்தேன், அவன் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்ல, உடனே மீனா இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாக, நம்ம சீதாவா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சீதாவோட லவ்வை எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க.